السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அல் கிஸ்முஸ்ஸானி வக்ஃபி பாடத்தில் இரண்டாவது பகுதியை கடந்த பாடத்தில் நாம் கண்டோம். அதிலே ஹவுஸ் சக்தர் எப்பொழுது வக்ஃபில் சேரும் என்பதை பற்றி தெளிவாக கண்டோம். இன்னும் அதிலே நாம் காணும் பொழுது ஒரு ஃபேல் முஅத்தல், லாம் கலிமா முஅத்தலான இல்லத்துடைய ஒரு ஃபேலை கொண்டு நாம் வக்ஃபு செய்யும் பொழுது அது அம்ராக மாற்றினாலோ அல்லது நஹியாக வந்தாலோ அந்த இல்லத் கலிமாவான ஃபேலு அம்ரு, நஹி அல்லது லம்மை கொண்டு ஜஸ்மு செய்து அந்த லாம் கலிமா போக்கப்பட்டால் அதற்கு பிறகு மீதமுள்ள அசல் எழுத்துக்களை நாம் காண வேண்டும். அந்த மீதமுள்ள அசல் எழுத்துக்கள் ஃபா கலிமா, ஐன் கலிமா இருக்கும்ல, லாம் கலிமா போக்கப்பட்டுரும். அந்த ஃபா கலிமா, ஐன் கலிமாவில் எத்தனை எழுத்து மிச்சம் இருக்குன்னு பார்க்கணும். ஒரே ஒரு எழுத்து தான் மிச்சமாக இருக்கிறது என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஹாவு சக்தி சேர்க்க வேண்டும். ஒரு எழுத்தை விட அதிகமானது மிச்சம் இருந்தால் அதில் ஹாவு சக்தி சேர்க்கலாம், சேர்க்காமலும் படிக்கலாம். ஆனால் ஹாவு சக்தி சேர்ப்பதுதான் சிறந்தது என்று கண்டோம். அதே போல மா இஸ்திஃபாமுடைய மாவை கொண்டு நாம் மக்கு செய்தோம் என்றால் அந்த இஸ்திஃபாமுடைய மா, அந்த அலிஃப் போக்கப்படும். அது மஜ்ரூராக வந்தால், முதாஃப் அலைஹியாக வந்தாலும் சரி, ஜார் மஜ்ரூராக வந்தாலும் சரி, மஜ்ரூராக வந்தால் அந்த இஸ்திஃபாமுடைய மாவுடைய அலிஃப் போக்கப்படும். அப்பொழுது எப்படி வக்ஃபு செய்ய வேண்டும்? முதாஃப் அலைஹியாக வந்தால் கண்டிப்பாக ஹாவை கொண்டுதான், ஹாவு சக்தி சேர்த்துதான் நாம் என்ன செய்யணும்? வக்ஃபு செய்ய வேண்டும். இல்லை ஜார் மஜ்ரூராக வந்திருந்தால் அப்பொழுது ஹாவை சேர்த்தும் நம்ம வக்ஃபு செய்யலாம். அந்த ஹாவை சேர்க்காமல் இலாம் என்று அந்த ஹாவு சக்தி சேர்க்காமல் அதுக்கு சுக்கூன் கொடுத்து நம்ம என்ன செய்யலாம்? வக்ஃபு செய்யலாம் என்று கண்டோம். அதற்கு பிறகு மூன்றாவதாக நாம் கண்டோம், அதாவது மபுனியான ஒரு வார்த்தையின் மீது நம்ம வக்ஃபு செய்யும் பொழுது அந்த மபுனியான வார்த்தைக்கு உள்ள ஹரக்கத் தெளிவாக லாசிமான ஹரக்கத்தாக இருக்க வேண்டும். மாறி மாறி வரக்கூடாது. சரியா? அப்ப சுக்குனின் மீது மபனி, ஃபதஹின் மீது மபனி, லம்மின் மீது மபனி, கஸ்ரின் மீது மபனி இப்படின்னு அதற்கான ஹரக்கத் இதுதான் என்ற லாசிமான ஹரக்கத் கொடுக்க வேண்டும். இல்ல பொதுவாக சில மபனிகள் பொதுவாக இருக்கும். இப்ப முனாதா மபனி தான். ஆனா அதுக்கு சொல்லும் பொழுது எதை கொண்டு ரெஃபர் செய்யப்படுமோ அதன் மீது மபனி என்பார்கள். அப்படி சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அங்க ஃபதஹு, லம்மு, கஸ்ருன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. என்ன இதுக்கு சொல்ற மாதிரி யா முத்தகல்லிம் சுக்குனின் மீது தான் மபனி, கைஃப என்பது ஃபதஹின் மீது தான் மபனின்னு அந்த ஹரக்கத்தை அங்க குறிப்பிட முடியாது. அப்ப அப்ப எப்ப இப்படி குறிப்பிட முடியுமோ லாசிமான ஹரக்கத் என்பார்கள் இதற்குதான். அப்ப லாசிமான ஹரக்கத்துள்ள மபனியான வார்த்தையின் மீது நம்ம வக்ஃபு செய்யும் பொழுது அந்த வக்ஃபிலே நாம் ஹாவு சக்தியை சேர்க்கலாம், சேர்க்காமலும் இருக்கலாம். சரியா? இதுக்குதான் இது கொண்டு வந்தாங்க. ஆனால் மாலியான ஃபேலை கடைசியில் மாலியான ஃபேலில் நாம் வக்ஃபு செய்தால் ஹாவு சக்தி சேர்க்கக்கூடாது என்பதை எல்லாம் கடந்த பாடத்தில் கண்டோம். வாருங்கள் தொடர்ந்து இதனுடைய பாடத்தை முழுமையாக காண்போம். கடந்த பாடத்தை முழுவதும் பார்த்துவிட்டோம். இப்பொழுது சட்டத்தை படிக்க இருக்கின்றோம். அல் காயிதா, ஒரே ஒரு சட்டம் தான் இருக்கு. அதான் கவாயிதுன்னு கொடுக்காம காயிதா ஒரு சட்டம் என்று கொடுத்துள்ளார்கள்.
அப்ப பாருங்க 243வது சட்டம். அப்ப நகுல்வாணி ஆரம்பிச்சு 1, 2, 3வது பாகத்துல 243வது சட்டம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மின்னல் மவாலி இல்லதி யூகஃபு ஃபீஹா பிஹா இஸ் சக்தி. சக்தாவுடைய ஹாவை கொண்டு எந்த இடங்களிலே வக்கு செய்யப்படுமோ நிறுத்தப்படுமோ அத்தகைய இடங்களில் இருந்திருக்கின்றது மாயத்தி. பின்வரும் ஒன்று இருக்கின்றது. இப்ப பின்வரும் ஒன்றுல ஹாவு சக்தாவை கொண்டு நிறுத்தக்கூடிய இடங்கள். ஓகேவா? இன்சா முதலாவது அல் ஃபேலுல் மஹதூஃபுல் ஆகிரி, கடைசெலுத்து போக்கப்பட்ட ஃபேலாகிறது. லி ஜஸ்மில் முலாரிஹி அவ் பினா இல் அம்ரி, முலாரி ஜஸ்மின் காரணமாகவோ இல்லை அம்ருக்காக அம்ருக்காக கட்டமைப்பதின் காரணமாகவோ கடைசெலுத்து போக்கப்பட்ட ஃபேலாகிறது. ஒல் வக்ஃபு இன்னும் வக்ஃபாகிறது. பிஹா இஸ் சக்தி குணா. இங்கு இங்குனா இப்படி இல்லத்து கடைசி எழுத்து இல்லத்தாக்கப்பட்டு அதனால் ஜஸ்மின் காரணமாகவோ அல்லது அம்ருக்காக நம்ம அமைக்கும் பொழுது அந்த லாம் கலிமா போக்கப்பட்ட ஃபேல் இருக்குல்ல, அந்த ஃபேல் ஆகிறது. அந்த இடத்தில் சக்தாவுடைய ஹாவை கொண்டு வக்ஃபு செய்வது என்பது வாஜிபுன் கடமையாகும். இன் பக்கிய மினல் ஃபேலி பாதல் ஹதுஃபி ஹர்ஃபுன் வாஹிதுன், போக்கியதற்கு பிறகு அந்த ஃபேலில் இருந்து மீதமானால் ஒரே ஒரு எழுத்து மட்டும் அஸ்லியுன், அஸ்லை சார்ந்த ஒரு எழுத்து மட்டும் மீதமானால் அந்த இடத்தில் வாஜிப் ஹாவ் சக்தியை கொண்டு வக்ஃபு செய்வதாகிறது வாஜிபாகும். அப்போ ஒரே ஒரு எழுத்து தான் மிச்சம் இருக்கு, ஃபி மாதிரி. ஃபீ மட்டும்தான் மிச்சம் இருக்கு. இப்படி தனியா வந்து நின்றுச்சுன்னா அந்த இடத்துல ஹாவ் சக்தியை வச்சு நம்ம வக்ஃபு செய்யறது வாஜிபு. ஃபைன் பக்கைய ஹர்ஃபானி அசலியானி, அசலான 2 எழுத்து மீதமானால் அவ் அக்சர, 2ஐ விட அதிகமானது மீதமானால் ஜாசல் வக்ஃபு பிஹா இஸ் சக்தி, சக்தாவுடைய ஹாவை கொண்டு வக்ஃபு செய்வது கூடும். ஜாச தஸ்கீனு, இன்னும் சுக்குன் கொடுப்பதும் கூடும். இஸ்தஹ்சனுல் அவ்வளு, முதலாவது அழகாக கருதப்படும். ஹாவ் சக்தை கொண்டு வக்ஃபு செய்வது அழகாக கருதப்படும். அப்போ ஒரு எழுத்தை விட அதிகமாக இருந்தால் இஃபத்ததி மாதிரி. அப்போ காஃப் தால் 2 அசல் எழுத்து வந்து விட்டது. அப்ப இக்குத்தது இக்குத்தத் அப்படின்னு தஸ்கீனுக்கு சுக்குன் கொடுக்கலாம். இல்லாட்டி இக்குத்ததி அப்படின்னு என்ன செய்யலாம், ஹாவ் சக்தும் கொடுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க பா மல் இஸ்திஃபாமியத்து, இஸ்திஃபாமை சார்ந்த பாவாகிறது. இதா ஹுதிஃபத், இஸ்திஃபாம்னா கேள்விக்காக பயன்படுத்தக்கூடிய அந்தமா. இதா ஹுதிஃபத் அலிஃபுஹா லில் ஜர்ரி, ஜர்ரின் காரணமாக அந்த மாவுடைய அலிஃப் போக்கப்பட்டால் வயக்கூனு இஜ்திலாபுல் ஹாஇலில் வக்ஃபி வாஜிபன், வக்ஃபுக்காக ஹாவை இழுத்து வருவது வாஜிபாக ஆகும். இன்கானத் மா மஜ்ரூரதன் பின் முலாஃபி, அந்த மா முலாஃபை கொண்டு ஜரு செய்யப்பட்டதாக இருந்தால் ஹாவ் சத்தை இழுத்து வருவது, வக்ஃபுக்காக அதை இழுத்து வருவது வாஜிபாக ஆகும். அப்ப மா வந்து முலாஃபிலிஹி அந்த இலாஃபத்தின் மூலம் முலாஃபின் மூலம் ஜரு செய்யப்பட்டதா இருந்தா கண்டிப்பா ஹாவ் சத்தை கொண்டு வரணும். முகுத்தலாமா முலாஃபிலிஹில் அதான் முகுத்தலாமான்னு தான் படிக்கணும். அம்மல் மஜ்ரூரத்து பில் ஹர்ஃபி, ஒரு ஹர்ஃபை கொண்டு ஜரு செய்யப்பட்ட அந்த மாவாகிறது யஜூசுல் வக்ஃபு அலைஹா, அந்த மாவின் மீது வக்ஃபு செய்வது கூடும். பிஹா இஸ் சக்தி அவி தஸ்கீனி, ஹாவ் சக்தை கொண்டு வக்ஃபு செய்வதும் கூடும் அல்லது சுக்குன் கொடுப்பதை கொண்டு வக்ஃபு செய்வதும் கூடும். ரெண்டுமே கூடும். சரியா? அப்ப எப்படி இலாம அப்படின்னு படிக்கலாம், இலா இலாம் அப்படின்னு என்ன செய்யலாம், ரெண்டுமே படிக்கலாம். ஒரு முஃப்தாரோ அல் அவ்வளவு, தேர்ந்தெடுக்கப்பட்ட கருத்தாகிறது அல் அவ்வளவு முதலாவதா இருக்கும். ஹாவ் சக்தை கொண்டு பாடுறதுதான் ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட, ரெண்டுமே கூடும். ஆனா சிறந்தது எது, அந்த ஹாவ் சக்தை கொண்டு நிப்பாட்டுறது தான். ஜீம் பாருங்க, குல்லு முத்தஹர்ரிகின் பி ஹரகதி பினா இன் அஸ்லியத்தின். அப்ப ஒவ்வொரு முறை ஹரக்கத் பெற்றதாகிறது. அப்ப பினாவுடைய அசல் ஹரக்கத்தை கொண்டு ஹரக்கத் பெற்ற ஒவ்வொன்றுமாகிறது. மப்னி இருக்குல்ல, மப்னியுடைய அசல் ஹரக்கத்தை கொண்டு ஹரக்கத் பெற்றதாகிறது. இல்லல் ஃபேலல் மாலிய, மாலியான ஃபேலை தவிர்த்து வினாவின் அசல் ஹரக்கத்தை கொண்டு ஹரக்கத் பெற்ற ஒவ்வொன்றுமாகிறது. வஹுனா, இந்த ஒவ்வொன்றும் இருக்கும் இடத்தில் யஜூசு வக்ஃபு, வக்ஃபு கூடும். பிஹா இஸ் சக்தி வ தஸ்கீனி, ஹாவ் சக்தை கொண்டு வக்ஃபு செய்வதும் கூடும். தஸ்கீனி, சுக்குன் கொடுப்பதை கொண்டு வக்ஃபு செய்வதும்
கூடும். ரெண்டுமே நம்மளுக்கு கூடும். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம காயிதா படிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சட்டங்கள், கேள்வி பதில்களை காண இருக்கின்றோம். இப்ப கேள்வி பதில் பாருங்க. இங்க கொடுத்திருக்காங்க. இங்க கிஸ்ம்னு கொடுத்திருக்காங்க, தவறு. இஜாபத்துன்னு இருக்கும். இஜாபத்துல் அஸ்இலதி வ தம்ரீனாதி, கேள்விகள் இன்னும் பயிற்சிகளின் பதில். ஓகேவா? இப்ப பாருங்க, கேள்வி பதில் இதோடைய நோக்கம் பாடம் நடத்துறது இல்ல, என்னதுதான் எப்படி கேள்வி, அதுக்கு எப்படி பதில் எழுதுறது தான். சரியா? பாருங்களேன், அதனால அர்த்தம் வைப்போம். மா ஹுக்முல் ஃபஅலில் முஅத்தல்லில் ஆஹிரில் மஹ்தூஃபதி லாமிஹி. அப்ப கடைசி எழுத்து இல்லத்தாக்கப்பட்டு அதோடைய லாம் கலிமா போக்கப்பட்ட கடைசி எழுத்து இல்லத்தாக்கப்பட்ட ஃபேலின் சட்டம் என்ன இந்த வக்ஃபின் சமயத்தில்? அப்ப இல்லத்தாக்கப்பட்ட ஃபேலு அந்த லாம் கலிமா போக்கப்பட்டுருச்சு. அது என்ன வேணா காரணமா இருக்கலாம். அம்ரு, நஹி, லம்மு, எது வேணா காரணமா இருக்கலாம். அதனால அந்த லாம் கலிமா போக்கப்பட்டுருச்சு. அப்ப சட்டம் என்ன? அல் ஃபேல் மஹதூஃபுல் ஆஹிரு, கடைசி போக்கப்பட்ட ஃபேல் ஆகிறது. லி ஜஸ்மின் ஓ பினாஹின் பினாஹி அம்ரின். அப்ப ஜஸ்மின் காரணமாகவோ இல்ல அம்ருன் மபனியின் காரணமாகவோ கடைசி எழுத்து போக்கப்பட்ட ஃபேல் ஆகிறது. எஜிபுல் வக்ஃபு பிஹா இசக்தியின் பக்கிய மினல் ஃபேலி பாதல் ஹதிஃபி ஹர்ஃபுன் வாஹிதுன் அஸ்லியுன். ஹாவ் சக்தை கொண்டு வக்ஃபு செய்வது கடமையாகும். ஆஹ் அந்த போக்கிய பிறகு, அந்த லாம் கலிமா போக்கிய பிறகு ஃபேலில் இருந்து அசலான ஒரு எழுத்து மீதமாக இருந்தால் ஹாவ் சக்தை போக்குவது, ஹாவ் சக்தை கொண்டு வக்ஃபு செய்வது கடமையாகும். அப்ப அந்த போக்கிய லாம் கலிமா போக்கிய பிறகு ஒரே ஒரு அசல் எழுத்து தான் இருக்கு. பா கலிமா கலிமால ஒரே ஒரு அசல் எழுத்து தான் இருக்குன்னா அப்ப ஹாவ் சக்தி கொண்டு வந்துதான் வக்ஃபு செய்யணும். இன் பக்கிய ஹர்ஃபானி அஸ்லியானி, ரெண்டு அசல் எழுத்து மீதமானால் அவ் அக்சர, அல்லது அவ் அக்சரு, அல்லது அதிகமானது மீதமானால், ரெண்டு அசலை விட அதிகமானது மீதமானால் ஜாசல் வக்ஃபு, வக்ஃபு கூடும். பிஹாயி சக்தி, ஹாவ் சக்தியை கொண்டும் வக்ஃபு கூடும். வஜாசு தஸ்கீனு, சுக்கூன் கொடுப்பதும் கூடும். வயுஸ்தஹ்சனுல் அவ்வளவு, முதலாவது அழகாக கருதப்படும். இப்ப நான் கவாயிதுல சட்டங்களை படிச்சோம், அதை அப்படியே கொண்டு வந்துடணும். கவாயிதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டா நம்ம இந்த கேள்விக்கு பதில்கள்லாம் ரொம்ப ஷார்ட்டாவும் சுருக்கமாவும் அழகாவும் பதில் எழுதலாம். சரியா? மா ஹுக்மு மல் இஸ்திஃபாமியதி இதா ஜுர்ரத் வ அரத்தல் வக்ஃபா அலைஹா. இஸ்திஃபாமுடைய மாவின் சட்டம் என்ன? இதா ஜுர்ரத், ஜரு செய்யப்பட்டால், இன்னும் நீ அந்த ஜரு செய்யப்பட்ட மாவின் மீது வக்ஃபு செய்ய நாடினால் அந்த இஸ்திஃபாவுடைய மாவின் சட்டம் என்ன? இப்படி கேள்வி கேட்டா அந்த நம்ம படிச்சோம்ல காய்தால அது அப்படியே அழகா எழுதணும். அல் வக்ஃபு அலைஹா, அந்த ஜரு செய்யப்பட்ட மாவின் மீது வக்ஃபு செய்வதாகிறது. யகூனு வாஜிபன் பிஹாய் சக்தி, சக்தாவுடைய ஹாவை கொண்டு ஆஹ் வக்ஃபு செய்வது வாஜிபாக ஆகும். இதா கானத் மஜ்ரூரத்தன் பில் இலாஃபதி, அந்த மா இலாஃபத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டதாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஹாவு சக்தியை கொண்டு வக்ஃபு செய்வது வாஜிபாக ஆகும். அப்ப ஹாவு சக்தி தான் கொண்டு வரணும். இலாஃபத்து மூலமா அது ஜரு செய்யப்பட்டிருந்தார். முகுத்தலா மஹ்மரி. அம்மல் மஜ்ரூரத்து பில் ஹர்ஃபி, ஹர்ஃபை கொண்டு ஜரு செய்யப்பட்ட மாவாகிறது. ஃபயஜூசுல் வக்ஃபு அலைஹா பிஹா இசக்தி அவி தஸ்கீனு தஸ்கீனி அவி தஸ்கீனி. ஹாவ் சக்தை கொண்டு அந்த ஜரு செய்யப்பட்ட மாவின் மீது வக்ஃபு செய்வது கூடும், அல்லது சுக்குன் கொடுப்பதை கொண்டு அந்த ஜரு செய்யப்பட்ட மாவின் மீது வக்ஃபு செய்வது கூடும். வல் முக்தாரு அல் அவ்வலு, அது தேர்ந்தெடுக்கப்பட்ட கருத்து என்பது அல் அவ்வலு முதலாவது. ஹாவ் சக்தி கொண்டு வக்ஃபு செய்யறதுதான் சிறந்தது. சரியா? அப்ப இலாம் படிக்கிறதை விட இலாம படிக்கிறது தான் சிறந்தது. கைஃபு தகிஃபு அலல் கலிமாத்தின் முத்தஹர்ரிகதி பி ஹரகதி பினா இன் லாசிமத்தின். சரியா? ஹரக்கத் பெற்ற வார்த்தைகளில் இருந்து எத்தகைய ஹரகத்து? வினாவுடைய லாசிமான ஹரக்கத், அவசியமான ஹரக்கத்தை கொண்டு ஹரக்கத் பெற்ற வார்த்தைகள் மீது எப்படி நீ வக்ஃபு செய்வாய்? மப்னியோட லாசிமான ஹரக்கத்னா என்னன்னு பாடத்துல பார்த்தோம்ல. இந்த மாதிரி கேள்வி கேட்டா எப்படி ஈஸியா பதில் எழுதலாம்? ரெண்டு வகையா நம்ம என்ன செய்யலாம்? வக்ஃபு செய்யலாம். குல்லு முத்தஹர்ரிகின் பிஹரகத்தி பினா இன் அஸ்லியத்தின், வினாவுடைய அசலான ஹர்க்கத்தை கொண்டு ஹர்க்கத் பெற்ற ஒவ்வொரு எழுத்துமாகிறது. இல்லல் ஃபேலல் மாதிய, மாதியான ஃபேலை தவிர்த்து
இந்த அசல் ஹர்க்கத்தை கொண்டு ஹர்க்கத் பெற்ற ஒவ்வொரு வார்த்தையாகிறது எஜூசு வக்ஃபு அலிஹி. அந்த ஹர்க்கத் பெற்ற வார்த்தையின் மீதே வக்ஃபு செய்வது பிஹாயி சக்தி. ஹாவு சக்தை கொண்டு வக்ஃபு செய்வதும் கூடும். எஜூசு தஸ்கீனு இல்லது சுக்குன் கொடுப்பதை கொண்டு சுக்குன் கொடுப்பதும் கூடும். அப்ப ஹாவு சக்தை கொண்டு வக்ஃபு செய்வதும் கூடும், இன்னும் சுக்குன் கொடுப்பதும் கூடும். அப்ப ரெண்டு வகையா நம்ம என்ன செய்யலாம் படிக்கலாம். கைஃப அப்படின்னு சொல்லலாம், கைஃப் அப்படின்னு என்ன செய்யலாம் சுக்குன் கொடுத்து நம்ம படிக்கலாம், வக்ஃபு செய்யலாம். நம்ம பாருங்க மத்தா எஜிபு அன் துல்ஹக ஹாஉ சக்தி ஆஹிரல் கலிமதி இந்தல் வக்ஃபி. எப்பொழுது கடமையாகும் ஹாவு சக்து சேர்க்கப்படுவது, ஒரு வார்த்தையின் கடைசியில் ஹாவு சக்து சேர்க்கப்படுவது எப்பொழுது கடமையாகும்? இந்த வக்ஃபின் சமயத்தில் உமத்தா எஜூசு எப்பொழுது கூடும், கடமையில கூடும், எப்பொழுது அது சேர்க்கப்படுவது கூடும். அப்ப இது கொஞ்சம் டீட்டெயிலா எழுதணும். இது பெரிய கொஸ்டின் மாதிரி, ஏன்னா மொத்த சட்டத்தையும் கேட்கிறாங்க, மொத்த கவாயிதையும் நம்ம என்ன செய்யணும் சுருக்கமா எழுதணும். இங்க அழகா கொடுத்துருக்காங்க பாருங்க, ரெண்டா பிரிச்சு எஜிபு எஜூசு இங்க போட்டிருக்கு பாருங்க. எஜிபு அந்த ஹாவு சேர்க்கப்படுவது கூடும் ஃபிஅலில் முஅத்தலில் மஹ்தூஃபில் லாமி, தாங்கள் மஃப்தூப்பட்ட இல்லத்தாக்கப்பட்ட ஃபேலிலே கடமையாகும். அந்த ஹாவு சக்து சேர்ப்பது கடமையாகும். இன் பக்கிய மினல் ஃபேலி பாதல் ஹரிஃபி ஹர்ஃபுன் வாஹிதுன் அஸ்லியுன். அது போக்கிய பிறகு, அந்த லாம் கலிமாவை போக்கிய பிறகு ஃபேலில் இருந்து அசலான ஒரு எழுத்து மட்டும் மீதமாக இருந்தால் கடமையாகும். والوقف على ما استفهامية المحذوفة الألف المجرورة بالإضافة. இலாஃபத்தை கொண்டு ஜர் செய்யப்பட்ட அலிஃப் போக்கப்பட்ட இஸ்திஃபாமுடைய மாவின் மீது வக்ஃபு செய்யும் பொழுது அந்த, அதாவது வக்ஃபின் படிக்கணும். அப்ப ஃபில் ஃபஅலி இன்னும் வக்ஃபி வக்ஃபு செய்யும் சமயத்தில் வக்ஃபிலே அந்த ஹாவு சக்தி சேர்ப்பது கடமையாகும். சரியா? இப்ப நம்ம படிச்சிருக்கோம் இலாஃபத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டது. இலாம் என்னது? இலாஃபத்தை கொண்டுனா முகத்தல்லா மாமரி. அப்ப அலிஃப் போக்கப்பட்டது. அப்ப மஜ்ரூரா இருந்தா இஸ்திஃபாமுடைய மாவுடைய அலிஃப் போக்கணும். இப்ப மஜ்ரூரா இருக்கு, அலிஃப் போக்கப்பட்ட இஸ்திஃபாமுடைய மாவின் மீது வக்ஃபு செய்யும் பொழுது அந்த ஹாவு சக்தி சேர்க்கப்படுவது கடமையாகும். சரியா? எஜூசு கூடும் ஃபேலில் முஅத்தலில் மஹ்தூஃப் இல்லாம லாம் கலிமா போக்கப்பட்ட இல்லத்தாக்கப்பட்ட ஃபேலிலே கூடும். இன் பக்கிய மினல் ஃபேலி பாதல் ஹதுஃபி, அந்த லாம் கலிமா போக்க பிறகு ஃபேலில் இருந்து மீதமானால் அக்ஸரு மின் ஹர்ஃபின் அஸ்லியின், அசலான ஒரு ஹர்ஃபை விட அதிகமானது மீதமானால் அந்த ஃபேலிலே ஹாவு சக்தி கொண்டு சேர்க்கப்படுவது கூடும். இந்த வக்ஃபி அலாமத் இஸ்திஃபாமியத்தில் மஹ்தூஃபத்தில் அலிஃபில் மஜ்ரூரதி பில் ஹர்ஃபி, அருஃபை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட அலிஃப் போக்கப்பட்ட இஸ்திஃபாமியாவான மாவின் மீது வக்ஃபு செய்யும் சமயத்தில் அந்த ஹாவு சக்தி சேர்க்கப்படுவது கூடும். வைந்தல் வக்ஃபி அலா குல்லி முத்தஹர்ரிக்கின் பிஹரகத்தி பினாஇ பிஹரகத்தி பினாஇன் அஸ்லியத்தின் இல்லல் ஃபஅலல் மாலிய. மாதியான ஃபேலை தவிர்த்து அசல் பினாவுடைய அசல் ஹரக்கத்தை கொண்டு ஹரக்கத் பெற்ற ஒவ்வொன்றின் மீது வக்ஃபு செய்யும் சமயத்தில் அந்த ஹாவு சக்தி சேர்க்குவது கூடும். நாம் படிச்சோம்ல, ஃபேல்மா தவிர்த்து மற்ற இடத்துலலாம் அசல் ஹரக்கத் பெற்ற மபனியான ஒரு வார்த்தையின் மீது முடிஞ்சிருந்தால் அதுக்கு ஹாவு சக்தி சேர்ப்பது கூடும், கடமை இல்லை. சரியா? இந்த மாதிரி ரொம்ப சுருக்கமா எழுதியிருக்காங்க. இதுக்கு நம்ம உதாரணம் ஒவ்வொன்றுத்துக்கு கொண்டு வந்தா கொஞ்சம் கொஞ்சம் அழகாக இருக்கும். கேள்விக்கான பதில் மிகவும், நீங்க என்ன செஞ்சா ஒவ்வொன்றும் எழுதியிருக்காங்க, இங்க சட்டம் எழுதியிருக்காங்க. அது சட்டத்தோட நான் முன்னாடியே சொல்ற மாதிரி எப்போ அதுக்கு என்னவோ சேர்த்து எழுதுங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் உதாரணம் எழுதணும். அப்பதான் என்னது படிப்பவங்களுக்கும் அந்த பேப்பரை கரெக்ஷன் பண்றவங்களுக்கும் நீங்க நல்லா விளங்கி எழுதிருக்கீங்கன்றது அவங்களுக்கும் விளங்கும். சரியா? மல் மவாலி உள்ளதி எத்தரிது ஃபீஹால் வக்ஃபு பிஹாயி சக்தி. எந்த அந்த இடங்கள் என்ன, அல்லது எத்தகைய இடங்கள், எத்தரிது ஃபீஹா அந்த இடங்களிலே அதிகப்படியாக வரும், அல் வக்ஃபு பிஹாயி சக்தி ஹாவு சக்தியை கொண்டு வக்ஃபு செய்வது அந்த இடங்களிலே அதிகமாக வருமே, அத்தகைய இடங்கள் என்ன? இப்ப எந்த இடத்துலதான் அதிகமா ஹாவு சக்தி வரும்
வக்ஃப். பாருங்க, ஹம்சா முதலாவது. அப்ப மினல் மவாலி இல்லத்தி எகைஃபு ஃபீஹா பிஹாஇ சக்தி. அப்ப சாவு சக்தியை கொண்ட அந்த இடங்களிலே யூகஃபு யூகஃபு ஃபீஹா பிஹாஇ சக்தி, சக்தாவுடைய ஹாவை கொண்டு அந்த இடங்களிலே வக்ஃபு செய்யப்படுமே அத்தகைய இடங்களில் இருந்து இருக்கிறது பின்வரும் ஒன்று. ஓகேவா? முதலாவது என்ன? அல் ஃபிஅலுல் மஹ்தூஃபுல் ஆஹிரு லி ஜஸ்மில் முதாரிஇ அவ் பினாஇல் அம்ரி. அம்ரின் மபனியின் காரணமாகவோ அது அமைப்பதின் காரணமாகவோ முதாரியுடைய ஜஸ்மின் காரணமாகவோ கடைசி எழுத்து போக்கப்பட்ட செயலாகிறது. வல் வக்ஃபு இன்னும் பிஹாஇ சக்தி ஹுனா, இந்த இடத்தில், அதாவது இந்த போக்கு அல்லாம் கலிமா போக்கப்பட்ட இந்த இங்க இருக்குல்ல, இந்த இடத்தில் ஹாவ் சக்தியை கொண்டு வக்ஃபு செய்வது என்பது வாஜிபுன் கடமையாகும். இன் பக்கிய மினல் ஃபேலி, ஃபேல்ல இருந்து மீதமா இருந்தால் பாதல் ஹதிஃபி, ஹதிஃபுக்கு பிறகு மீதமாக இருந்தால் ஹர்ஃபுன் வாஹிதுன் அசலியும், அசலான ஒரு எழுத்து மட்டும் மீதமாக இருந்தால். இதுல மறுபடியும் மறுபடியும் அதே வந்துட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. எப்படி கொஸ்டின் எழுதணும் தான், ஏன்னா இது மூணாவது தடவை நம்ம படிக்கிறோம். அப்ப என்னது, எப்படி கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா எப்படி எழுதணும்னு தான் நம்ம என்ன செய்யறோம், படிக்கிறோம். ஓகேவா? ஃபைன் பக்கைய ஹர்ஃபானி அஸ்லியானி அவ் அக்சரு, ரெண்டு அசல் எழுத்தோ அல்லது அந்த ரெண்டை விட அதிகமானதோ மீதமானால் ஜாசல் வக்ஃபு பிஹாயி சக்தி, ஹவு சக்தியை கொண்டு வக்ஃபு செய்வது கூடும். வஜாசத் தஸ்கீனு, சுக்குன் கொடுப்பது கூடும். ஒய்ஸ்தனுல் அவ்வளவு, முதலாவது அழகாக கருத்தப்படும். ஹவு சக்தியை கொண்டு வக்ஃபு செய்வது அழகாக கருத்தப்படும். பா பான ரெண்டாவது அர்த்தம். இது ரெண்டாவது இடம், ஹாவு சத்து வரக்கூடிய ரெண்டாவது இடம். மல் இஸ்திஃபாமியது இதா ஹுதிஃபத் அலிஃபுஹா லில் ஜர்ரி, ஜர்ரின் காரணமாக அந்த இஸ்திஃபாமுடைய மாவின் அலிஃபு போக்கப்பட்டால் அந்த இஸ்திஃபாமுடைய மாவாகிறது. வயக்குனு இஜ்திலாபுல் ஹாஇ லில் வக்ஃபி வாஜிபன், வக்ஃபுக்காக வேண்டி ஹாவு சக்தி இழுத்து வருவது என்பது கடமையாக ஆகும். இன்கானத்து மா ஆகியிருந்தால் மஜ்ரூரத்தன் பின் முலாஃபி, முலாஃபை கொண்டு ஜரு செய்யப்பட்டதாக மா ஆகியிருந்தால் அந்த வக்ஃபுக்காக வேண்டி ஹாவை இழுத்து வருவது வாஜிபாக கடமையானதாக ஆகும். அம்மல் மஜ்ரூரத்து பில் ஹர்ஃபி, ஹர்ஃபை கொண்டு ஜரு செய்யப்பட்டதாகிறது. ஃபயஜூசு வக்ஃபு அலைஹா பிஹா இ சக்தி அவி. அப்ப அந்த ஜரு ஹர்ஃபை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருந்தா, அப்ப அந்த ஜரு செய்யப்பட்டதின் மீது வக்ஃபு செய்வது ஹாவு சக்தியை கொண்டு வக்ஃபு செய்வது கூடும். அல்லது தஸ்கீனை கொண்டு சுக்கூன் கொடுப்பதை கொண்டு வக்ஃபு செய்வதும் கூடும். முஃப்தாரும், ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்டதாகிறது அல்ல முதலாவதா இருக்கும். எது? ஹவு சக்தியை கொண்டு வக்ஃபு செய்யறதா தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதுக்கும் பாருங்க, ஜி மூன்றாவது. குல்லு முத்தஹர்ரிக்கின் பி ஹரகத்தி பினா இன் அஸ்லியத்தின், பினாவுடைய மபனியுடைய அசல் ஹரக்கத்தை கொண்டு ஹரக்கத் பெற்ற ஒவ்வொரு வார்த்தையாகிறது. இல்லல் ஃபேலல் மாதிய, மாதியான ஃபேலை தவிர்த்து ஹரக்கத் பெற்ற ஒவ்வொரு ஃபேலாகிறது. ஒஹுனா, இன்னும் இந்த மாதிரி ஹரக்கத் பெற்ற வார்த்தை இருக்கும் இடத்தில் எஜூசுல் வக்ஃபு கூடும். பிஹா இஸ் சக்தி வத்தஸ்கீனி, ஆவு சக்தியை கொண்டு வக்ஃபு செய்வதும் கூடும். இன்னும் சுக்குன் கொடுப்பதை கொண்டு வக்ஃபு செய்வதும் கூடும். ரெண்டுமே கூடும். இப்ப இந்த மாதிரிதான் என்ன செய்யணும், கேள்வி பிரிச்சு பிரிச்சு எழுதணும். ஒரே பேரால மொத்தமா நம்ம எழுதணுமா, அது எங்க என்ன எழுதியிருக்கீங்கன்றதே குழம்பு. இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு எழுதுனா மிக அழகா இருக்கும் கேள்வியை பார்க்கும் பொழுது, பதில் பார்க்கும் பொழுது. சரியா? அந்த வாரங்கள் தொடர்ந்து பயிற்சி, அடுத்த பாடத்தில் காண்போம். கேட்டதை மறக்காமல் இருப்பதற்கும் இதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வாராக. இந்த நஹு கிதாபை முழுமையாக காண்பதற்கும் பயிற்சிகளையும் தொடர்ந்து காண்போம். இந்த பயிற்சிகளின் மூலம் புது புது கல்வியை நம்மளுக்கு கற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ் தாலா தௌஃபீக் செய்வானாக. இதன் மூலம் குர்ஆன் ஹதீஸை விளங்கி அதன்படி அமல் செய்வதற்கும், அந்த அமல் செய்ததின் மூலம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை இம்மையிலும் மறுமையிலும் அடைவதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாருங்கள், தொடர்ந்து மீண்டும் உள்ள பயிற்சிகளை அடுத்தடுத்த பாடத்தில் நாம் காண்போம்.